இந்த வாரம் வந்து ஃபார்முலா 1ல் முக்கியமாக போயிட்டு இருக்க இஷ்யூவே வந்து ஃப்ளெக்ஸிவிங் தான். இந்த ஃப்ளெக்ஸிவிங்கிறத விட நான் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன். 90ஸ்லேருந்து இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபார்முலா 1 காரோட ஃப்ரண்ட் விங். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா 1ல் போகிற கார் ஹை ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேக் அண்ட் ரியர், அதாவது பேக் விங் ரியர் விங்கும் ஃப்ரண்ட் விங்கும் வந்து பெண்ட் ஆகும் நல்லா. இது வந்து ஃபார்முலா 1ல் முன்னாடி இருந்தே ரூல்ஸ் வந்து டைட்டாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 15 mm வரைக்கும் பெண்ட் ஆகலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருந்தது. இப்போ ரீசெண்டாக FIA இப்போ ஒரு 1 வீக்காக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அது 10 mm தான் வந்து பெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இதனால யாருக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா நம்ம ரெட்புலுக்கு பிரச்சனை, ஃபெராரிக்கு பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் பிரச்சனை. சரிடா, இது பெண்ட் ஆகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை. இந்த ஃப்ரண்ட் விங் இதுதானா ஃப்ளெக்ஸிவிங்கிறது இந்த இடம் நல்லா வளையும் பார்த்தீங்கன்னாக்கா. இது வந்து தெர்மோகோலில் பண்ணது, அதனால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ இதுலேயே வந்து நல்லா வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னாக்கா அங்கே ரேஸில் வந்து கார் போகிற இடத்துல இப்போ மெக்லாரன்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் கார்னர்ஸில் வந்து ட்ராகை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வண்டியை திருப்பும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளெக்ஸிவிங்ஸ் வந்து பெண்ட் ஆகும் லைட்டாக. அதாவது வளையும்னு சொல்லலாம், இல்லை அமுங்குன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா கார் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஓடும். ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டானாக்கா நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியும். மெயினாக வந்து இந்த ட்ராக் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான். ஸோ இந்த மேட்ரு இப்போ என்ன அப்படின்னா மெக்லாரன் சால்வ் பண்ணாங்க. லாஸ்ட் ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ளெக்ஸிவிங் வந்து இப்போ இருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் விங்கில் வந்து ஒரு 90 kg வெயிட்டை வச்சு அது அமுங்காமல் இருக்கணுமா அந்த வெயிட்டில், அதுக்கப்புறமேட்டு அமுங்கலாம். அவ்வளோ வெயிட்டை வந்து அது தாங்கணும். அதாவது நம்ம ஹை ஸ்பீடில் போகும்போது அந்த ரேஞ்சில் வெயிட் இருந்தாக்கா கன்ஃபார்மாக அது வளையக்கூடாது, டவுன் ஃபோர்ஸ் இருந்தாக்கா வந்து அமுங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்டது இப்போ ரெட்புல், மெயினாக ரெட்புல் தான். ஸோ இந்த வாரம் வந்து ரெட்புல் இன்ஜினியரும் சொல்லியிருக்கிறதால வந்து ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகிற போகிறது நாங்கள் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதனால் இன்னும் ஹையர் சான்சஸ் யாருக்கு வந்துருச்சுனாக்கா மெக்லாரன் வந்து எனக்கு தெரிஞ்ச அன்ஸ்டாப்பபிளாக தான் ஆக போகிறாங்க இந்த வீக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லேமன் டேர்மில் வந்து ஃப்ளெக்ஸிவிங்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். ஸோ ஏதாவது நான் சொல்ல விட்டுருப்பேன், கன்ஃபார்மாக விட்டுருப்பேன். ஏன்னா வந்து அவசரமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா ரேஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக இதை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னாக்கா இங்கே வாங்க, சேர்ந்து உட்காந்து இதை பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.